திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது நாங்கள் வென்று வந்தவுடன் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 1 கோடி இளைஞர்களை தேர்வு செய்து அவர்கள் அனைவரையும் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாளராக நியமிப்போம் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தார்களே, செய்தார்களா என்று சிந்தியுங்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி வென்று வந்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கிராமப்புற பெண்கள் 50 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்களே, செய்தார்களா அன்பு சொந்தங்களை நீங்கள் சிந்திக்கணும். திமுக காங்கிரஸ் வென்று வந்தவுடன் கிராமத்திலே செயல்படக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு வட்டி இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்படும் என்று சொன்னார்களே, செய்தார்களா என்று சிந்தியுங்கள். நாங்கள் வென்று வந்தவுடன் நீட் தேர்வுக்கு தமிழகத்திற்கு விலக்கு பெற்று தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா என்று சிந்தித்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே. நாங்கள் வென்று வந்தவுடன் காவிரியில் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சொன்னார்களே, செய்தார்களா என்று சிந்தித்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே. நாங்கள் வென்று வந்தவுடன் முல்லை பெரியாருக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சொன்னார்களே, செய்தார்களா என்று சிந்தித்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே. நாங்கள் வென்று வந்தவுடன் மாணவர்களுக்கு இலவச ரயில் பயணம் செய்வதற்கான அனுமதி இலவசமாக தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே. நாங்கள் வென்று வந்தவுடன் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்களே, செய்தார்களா என்று சிந்தித்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே. நாங்கள் வென்று வந்தவுடன் 5 பவுனுக்கு நீங்கள் வைத்த நகைக்கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்களே, செய்தார்களா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஒசூர் பகுதிக்கு உட்பட்டு ஒசூருக்கும் பெங்களூருக்கும் இடையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்கி தருவோம், நிறைவேற்றி தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா என்று சிந்தித்து பாருங்கள் சொந்தங்களே. இவர்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. ஆனால் மீண்டும் உங்களிடம் வந்து வாக்கு கேட்டு நிற்கிறார்கள். அதிலும் இந்த குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி எதை நம்பி இந்த நிலத்தில் உங்களிடம் மீண்டும் மீண்டும் வாக்குகளை கேட்டு நிற்கிறார்கள் என்று சிந்தியுங்கள். முழுக்க முழுக்க பணத்தை நம்பி, சாதியை நம்பி, மதத்தை சொல்லி உங்களிடம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற தைரியத்தில் தனாவத்தில் உங்களிடம் வந்து நிற்கிறார்கள். ஆனால் அன்பு சொந்தங்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழக நிலத்திலே, தமிழக அரசியல் வரலாற்றிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டது தனித்து நின்ற வரலாறு உண்டு. அதற்கு பின்பாக மதிமுக தொடங்கப்பட்டு தனித்து நின்ற வரலாறு உண்டு. அதற்கு பின்பாக விசிக தொடங்கப்பட்டு தனித்து நின்ற வரலாறு உண்டு. அதற்கு பின்பாக தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி தனித்து நின்ற வரலாறு உண்டு. அதற்கு பின்பாக கட்ட கடைசியாக அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கூட கட்சி தொடங்கி தனித்து நின்ற வரலாறு உண்டு. ஆனால் அறிவிச்சிறந்த மக்களை அன்பு சொன்னங்களே, தமிழர் நிலத்தில் தனித்தேரிக்கக்கூடிய தெலுங்கும் திராவிடம் கொண்ட ஒரே அரசியல் கட்சி அது நாங்கள் சார்ந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி என்பதை நீங்கள் சிந்திக்கணும். எதற்காக தொழிற்சாலிக்கிறோம்? இவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகள் பொய் வாக்குறுதிகளை நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது என்ற நோக்கத்தில் நிற்கிறோம். சிந்தியுங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சி அலுவலகத்தை கைப்பற்றியது. 1957 ஐயா கருணாநிதி அவர்கள் நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சிக்கு வருவாரே, குளித்தலை தொழிலே போட்டியிடுகின்ற போது என்ன சொன்னார்? காங்கிரஸ் கட்சியை ஒழித்து கட்டவில்லை, அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது என்று கொக்கரித்தார். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது என்று வீடு விதையாக பரப்புரை செய்தார். சிந்தியுங்கள். காகித பூ அணக்காது, காங்கிரஸ் கட்சி இனிக்காது என்று கூறியவர் கருணாநிதி. பாட்டா பிள்ளை பங்காளி, பாட்டாளிகளின் பகையாளி என்று சொன்னவர் கருணாநிதி. எப்படி இன்னைக்கு கூட்டணி? சிந்தியுங்கள். அலுவலக சிந்தியுங்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அனுபவத்தை செலுத்துகிற விரைவில் அல்ல, மக்களுக்கு தொண்டாட்ட கிடைத்த வாய்ப்பு என்று சொன்ன எங்கள் ஐயா கருணாநிதி காமராஜர் அவர்கள் மிகச் சரியாக 1954 முதல் 1963 ஆண்டு வரை 9 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டார். அப்படி 9 ஆண்டு காலம் ஆண்டு 9 அணைகளை கட்டினார். அதற்கு முன்பாக வந்த ஐயா கருணாநிதி என்ன செய்தார் என்பதை நீங்களே சிந்தியுங்கள். எங்கள் ஐயா காமராஜர் தான் எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்தார். வேலைவாய்ப்பு திட்டங்களை, துப்பாக்கி தொழிற்சாலை, BHL தொழிற்சாலை, நீர்நிலைகளை மேம்படுத்துதல், எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். படிக்காத மேலையாக இருந்தாலும் கூட அவர்தான் நினைத்தார், என் தேசத்தை
கந்தன் கக்கன், ஜீவானந்தம், அப்படி இருந்தது அந்த அரசியல். அந்த அரசியல் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதிலும் குறிப்பாக கருணாநிதியின் கையில் சிக்குச்சோ அன்னைக்கே நாசமா போச்சு. நினைச்சு பாருங்க, நாசமா போச்சு. சாராய கடைகளை திறந்து வைத்து குடிக்க வைத்து அலமராத்த கருணாநிதியிடம் கேட்கிறார்கள், ஐயா என்னங்கய்யா சாராய கடையை திறந்து விட்டுட்டீங்களே, தமிழக இளைஞர்கள் செத்து விழுந்துவாங்க, மயமயங்கி கிடக்கிறவங்களை கேட்கிறப்ப என்ன சொன்னாரு? பற்றி எரிகிற நெருப்பு வட்டத்திற்குள் பற்றாத கற்பனமாக எத்தனை நாளைக்குத்தான் தமிழகம் தப்பி பிழைக்கும் என்று கேட்டவர் கருணாநிதி. சிந்தியுங்கள், இந்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் சீமானின் தமிழ் நாங்கள் எதற்காக ஒரு கட்சியை கட்ட வேண்டும், இந்த நிலத்தில் அரசியல் களத்தில் நிற்க வேண்டும், அவன் தேவை என்ன வந்தது? நீங்கள் கடந்த முறை வாக்களித்தீர்கள் கைச்சினம், இந்த கைச்சினம் என்ன என்பதை உலகாக நீங்கள் சிந்திக்க அறிவார்கள் பெற்றோர்களே. இந்த பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சியை தொடங்க வேண்டிய காரணம் கரு, அதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் ஏன் என் தமிழ் மொழியை பேசி ஆட்சியை பிடித்து அதிகாரத்தை பிடித்து 50 ஆண்டு காலம் ஆட்சி அருணையிலே இருந்து, ஆனால் அருகாமையில் ஈழ தேசத்திலே கடந்த 2009 மே 16, 17, 18, 19 ஆகிய தேர்தலிலே அறிவார்ந்த மக்களே, நாங்கள் என்ன மொழி பேசுகிறோமோ அந்த மொழி பேசிய காரணத்திற்காக 1.25 லட்சம் ஈழ உறவுகளை கொண்டிருத்தது இந்த காங்கிரஸ், அந்த சிங்களவன், இந்த திமுக. சிந்தித்து பாருங்க அன்பு சொன்னவர்களே, என் அக்காலங்களை வரிசையாக நிறுத்தி வாயம் கலைத்து என் அக்காலங்களை மாவை திருடி இதென்ன குண்டோ வெடிக்குமா என்று புலனாக செய்கிறார். அதற்கு காரணம் இந்த கைச்சின்னம். இந்த கைச்சின்னம் என் அன்பு தம்பி பாலச்சந்திரனை தொட்டுவிடும் தூரத்திலே வைத்து துப்பாக்கி அவையாலே தப்பு 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 சுட்டு கொள்ளாத செய்கிறான். அதுக்கு காரணம் இந்த கைச்சின்னம், இந்த திமுக. சிந்தியுங்கள், ஐயோ தாத்தா காப்பாத்துங்க, ஐயோ தாத்தா காப்பாத்துங்க, கத்துனமே கதறமே. அதற்கு காரணம் இந்த திமுக, இந்த கைச்சின்னம், இந்த கைச்சின்னம். இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னாங்களே, ஒழித்து கட்டணும். அப்பொழுதுதான் இந்த பிள்ளைகள் முடிவெடுத்தோம் 2010 என்னவென்று, எந்த பதவி சுமத்துக்காக ஐயா கருணாநிதி அவர்கள் என் இனச்சாவை தாங்கிக் கொண்டாரோ, இனி அவர் வாழ்நாளில் அந்த முதலமைச்சர் என்ற பதவியை அவருக்கு அளிப்பதில்லை என்று சூழ்நிலைத்தோம். அதே போல அவர் சாகிற வரை நாம் தமிழ் பிள்ளைகள் அவருக்கு அந்த முதல்வர் என்ற பதவியை கொடுக்கல. சிந்திங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், காங்கிரஸை விட்ட பிஜேபி என்ன செஞ்சிருச்சு இந்த நாட்டுக்கு? என்ன செஞ்சிருச்சு? ஏதாவது ஒரு இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்காக நின்றது என்ற வரலாறு உண்டா? என் மொழியை காக்க நின்றிருக்குதா? நினைச்சு பாருங்க. என் உரிமைக்காக நின்றிருக்கா? என் வழிபாட்டுக்காக நின்றிருக்கா? என் நிலத்தின் வளங்களுக்காக நின்றிருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல இந்த மண் எப்பேற்பட்ட மண், தமிழ் நிலம் எப்படிப்பட்ட மண், முல்லைய அத்தனை பேர் இந்திய ஏற்றுக்கிட்டான். ஆனா தமிழை மட்டும் விரட்டி அடிச்சான். 1966 மிகப்பெரிய மொழிப்போர் வெடிச்சிச்சு. கொண்டு திணிக்க வந்தா எங்கள் பாவலர்கள் பாடினார்கள். அறிவார்ந்த மக்களை இந்திக்கு எதிராக முதல் குரலாக தமிழகத்தில் தான் போனது. குரல் மட்டுமல்ல, உயிரையும் கொடுத்தா. ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆணிக்கமா? நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டிலே, தமிழுக்கு தீமை வந்த பொண்ணும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இன்றைக்கு சலுகை செய்து அந்த இனிமலை காலை உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து விழுந்துவிடும், இந்த எத்தனை வட்டாளம் கூட்டிவிடும், அற்பம் எண்ணம் இந்திதனை அதன் ஆதிக்கு நம்மை அறுத்திடுவோம். எங்கள் உடல் உடல் ஆவியெல்லாம் இந்த தமிழ் மொழிக்கே வந்திடுவோம். மங்கை ஒழுத்தி தரும் சுகமும் எங்கள் மாந்தமொழிக்கு ஈடில்லை என்று வைப்போம். சிங்கம் என்றால் இன காலைகளை மிக தூரம் எங்கள் நாட்டிலே பங்கம் அடைந்த தமிழ் மொழிக்க உடல் பச்சரத்தம் பரிமாறிடுவோம். தூங்குதல் போன்றது சாக்காடு, பின்னர் தூண்டி எழுப்பது நம்புறப்பு. தூங்குள்ள இந்தியை நாமதில் போவதில் திட்டுப்பை எண்ணிட போவதில்லை. மான்களில் கூறிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. எங்களிடம் தமிழ் தாய்மொழியே என் உயிர் என் உடலை விட்டு நீங்கும் முறையில் பாருனா, அதனால் எண்ணத்தை ஈக செத்து விழுந்தார்கள். அதை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது இந்த திமுக. இந்த திமுக இந்த திமுக வந்துச்சு. என்ன சொன்னாங்க? 1974 கச்சத்தீவை தூக்கி கொடுக்கையில கூட்டணியில் இருந்தது இந்த திமுக காங்கிரஸோட. சீனாவோ பண்டாரநாயக்காவுக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் பரிசா தூக்கி கொடுத்தாங்க. என்ன கச்சத்தீவு உங்க பாட்டோட சொத்தா? அன்பான சொந்தங்களே, 1914 பிப்ரவரி 8
நேருவுக்கு கமலானியாருக்கு திருமணம் ஆகுது. அப்படி திருமணம் ஆகுது என்ன, அவங்க பாட்டாவுக்கு இருந்து எழுதிட்டு வந்த சொத்தா, இந்திரா காந்திக்கு என்ன ஆத்தாவோட சொத்தா, எங்க தாத்தாவோட சொத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு யாரு என்று கேள்வி எழுப்ப கருணாநிதிக்கு வக்கு இல்ல. ஏன்? சர்க்காரியா கமிஷன் அமைச்சிட்டான். ஒரு காலம் உங்களுக்கு திமுக நிக்காது, அதிமுக நிக்காது. அதிமுக எந்த இடத்துல நின்று கடந்த ஆட்சியில் அதிமுக செய்த ஒரு சாதனை, ஒரு நல்லதை நினைச்சு பாருங்க. துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில 14 தமிழர்கள் சுட்டு வீழ்த்தது இந்த எடப்பாடி அரசு. அதுவும் குறிப்பாக என் தங்கை ஸ்டோன்லி, அவ 17 வயசு போராட்டத்துக்கு முன்னாடி போற, அவரை சுட்ட சுள்ள தொண்டையில பாஞ்சு மூளை சிதறி செத்து இருக்கா. இதற்கு காரணம் எடப்பாடி. கேட்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுங்க. அதே போல அதிமுக அமைச்சரோட மகன் சம்பந்தப்பட்ட பொள்ளாச்சி சம்பவம் நினைச்சு பாருங்க. பொள்ளாச்சியில ஒரு தங்கை ஒருத்தன் புடிச்சு அடிக்கிறான், ஒரு பரதேசி புடிச்சு அடிக்கிறான். அவன் என்ன சொல்றான், உன் காலில் என்ன ஒழிக்கிற மறந்துட்டியா, அதுக்குள்ள அதிமுக செஞ்சவ மறந்துட்டியா? ஐயோ அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, நான் என்ன ஆடைய கலட்டு என் ட்ரெஸ்ஸ கலட்டு அடிக்காதீங்க அண்ணா கத்துனால இல்லையா? அதற்கான உரிய விசாரணை பெற்று தருவோம் சொன்னது யாரு? இந்த திமுக செஞ்சுச்சா? இந்த நாட்டின் முதலமைச்சரானவங்க அம்மையார் ஜெயலலிதா, அவங்களோட இறப்புல மர்மம் இருக்குது சொன்னது திமுக. நாங்கள் வந்தவுடன் 3 மாதத்துல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் சொன்னது திமுக. செஞ்சுச்சா? 2 வயதான கூட்டு கலாணி போடுவ, ஒரு நாள் ஒரு கவனிக்க மாட்டான். மோடி கடந்த 1 மாசம் 4 தடவை 5 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து போறார். ஏன் வர்றாரு? ஓட்டு பிச்சை எடுக்க. இதே கர்நாடகாவில் நம்ம காவிரியில தண்ணி கேட்கிறப்ப கண்ணனும் அவங்களை அடிச்சு விரட்டாங்க. நம்ம ஓட்டுநர்களை செல்வாங்க ஆளை அவிழ்த்தாங்க இல்லையா? என்ன வந்த கேட்டாரா மோடி அன்பு சொன்னாங்களே. இன்னைக்கு ஐயா சிவகுமார் அவர்கள் கர்நாடக துணை அமைச்சர் என்ன சொல்றாரு? ஒரு சொட்டு தண்ணி தமிழர் நிலத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்றாரு. கேட்டாரா மோடி? கேட்பாரா? ஒட்டு புயல்ல செத்தவங்க வந்தாரா மோடி? தானே புயல்ல செத்தவங்க வந்தாரா மோடி? சின்னில வந்து சொன்னாங்களே ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்களை சுட்டு கொள்ளாரு கேட்டாரா? ஒரு கண்டாம் தெரிவிச்சாரா? இப்ப சென்னை பெருவளத்துல மிதந்தவங்க வந்தாரா மோடி? திருநெல்வேலியில மிதந்தவங்க வந்தாரா மோடி? தூத்துக்குடியில மிதந்தவங்க வந்தாரா மோடி? எந்த இடத்துல தமிழர்கள் இருக்காங்க என்னது நினைச்சுங்க. 10 ஆண்டு காலம் இந்த இந்திய பெருமிதத்தை ஆண்டு இருக்கிற ஐயா மோடி அவர்கள். அப்படி ஆண்டு ஒரு ஆகப்பெரும் சாதனை ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? அத்தனை நாசகர திட்டங்கள், நாசகர சட்டங்கள் கேட்டாங்க. மசோதா போடுறோம் அன்பு சொன்னங்களே, கட்டிய மனைவி யசோதாவே தெருவில் விட்டாரோ இந்த மோடி என்னத்த மசோதா படி கிழிக்கிறார்? என்ன இருக்கிறார் கேட்ட அவதார புருஷன் பொண்டாட்டிக்கு புருஷன் இல்லையா? அப்புறம் எங்க நீ அவதார புருஷன் ஆகுது? யாத்திரை நாசகர்கள் அம்பானி அதானிக்கு முழுக்க வேலை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் மோடியின் முழு நேர வேலை. ஜிஎஸ்டி கொண்டது, பண மதிப்பாக கொண்டுள்ளது. இப்ப ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, இதெல்லாம் உங்களை பறிக்கப்படும், உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கான வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க. அதே நிர்மலா சீதாராமன் ஒருத்தங்க அவங்களுக்கு தெளிவு திராணி இருந்தா தேர்தல் நின்று வெல்ல முடியுமா? ஆனா உயரிய பதவிக்கு போயிடுறாங்க. அதைத்தான் இந்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், சினிமாவின் தம்பிகள் நாங்க சொல்றோம். எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பா அவர்கள் வென்று போன உடல் இந்த மாதிரி ஈனத்தனமா தேர்தல் மக்கள்கிட்ட நின்று சந்திச்சு வராம முக்கியமான பதவிக்கு வருவதற்கு எதிராக முதல் குரலாக கொடுப்பார்கள். அதை சொல்லுமா திமுக? சொல்லுமா அதிமுக? சொல்லுமா நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் ஒழிக்கத்தான் அறிவான பெற்றவர்கள் நாங்கள் வந்திருக்கோம். சும்மா அல்ல. எண்ணற்ற கோடி கனவுகளை கண்டு இந்த பிள்ளைகள் வேற வழி இல்லாத நிற்கிறோம். யாரோட கூட்டம் இல்லாத நிற்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழர் நிலத்தில் 40 தொகுதிகளில் உன்னை சொல்ற அன்பு சொன்னங்களே, தமிழர் நிலத்துல எங்கள் பாட்டன் சிவன் தன் உடம்பில் பாதியை தன் மனைவிக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினான். அவனுக்கு பின்பாக நேரடி வாரிசு எங்கள் தலைவன் பிரபாகரன் தன் படையில் பெண்களுக்கு சமவாய்ப்பை கொடுத்தான். அவருடைய அன்பு தம்பி எங்கள் அண்ணன் சொந்தமான சீமான் தான் இந்த மண்ணில் பாதையை இந்த நாள் பெண்களுக்கு கொடுத்தான். என்னவென்று ஆணுக்கு பெண் சமம் அல்ல என்றல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை பறைசாற்றுவதற்காக கொடுத்திருக்கோம். பிஜேபி ஒரு காலம் நிற்காது. அதுக்காக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள், நன்மை சொந்தங்கள் திமுக வாக்களித்தால் உண்மையை போல முட்டாள்கள் யாரும் இல்ல. ஏமாத்திர திமுக
அண்ணன், எங்கள் அண்ணன் சீமான். திமுக போராடிச்சா? போராடுமா? போராடுமா? அறிவார்ந்த பெற்றோர்களே, இந்த இடத்தில் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன். எங்கள் கண்ணிய மீது காயிதே மில்லத் அவர்கள் தான் சொன்னார்கள், இந்தியாவின் ஆட்சி மொழி அதிகார மொழியாக எது வர வேண்டும் என்று கேட்டபோது பழமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் வர வேண்டும் என்று சொன்னார். உடனே நேரு கேட்டார், நீ சார்ந்திருக்கின்ற இஸ்லாத்தை உறுதி வர வேண்டும் என்று சொல்லுவேன் என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள் தமிழை கூறுகின்றீர்கள் என்று. அடுத்த நொடி எங்கள் தாத்தன் காகிதம் இல்ல சொன்னார். அன்பு சொந்தங்களே, என்ன சொன்னார்? நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்னே அம்மா என்று அழைத்தவன் நான். இந்த இஸ்லாத் எங்கள் வழி, இந்த தமிழே எங்கள் மொழி என்று கூறியவர். அவருடைய கூற்றுகளை, அவருடைய சொற்களை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை இஸ்லாமியர்களாக பார்க்கவில்லை, எங்கள் இனத்தவர்களாக பார்க்கிறோம். எங்க அண்ணன் சொன்னதான், சாதி பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அது திட்டுன்னு சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரோம். கிறிஸ்தவர்களுக்கும் சரி, இஸ்லாத்தை சார்ந்திருக்கிற வழிபாட்டை சார்ந்திருக்கிற தமிழர்களுக்கு முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு வேட்பாளர்களை நிறுத்திருக்கின்ற ஒரே கட்சி நாம் தான் வச்சுங்க. திமுக ஒரு இஸ்லாமிய நிறுத்திருக்கா சொல்லி அது கூட்டணி கட்சி. அதிமுக ஒரு இஸ்லாமிய நிறுத்திருக்கா சொல்லி கூட்டணி கட்சி. ஆனால் நாங்கள் சார்ந்திருக்கின்ற நாம் தான் வச்சு நாங்கள் நிறுத்திருக்கோம். உறுதி வழிபாட்டு மொழியாக தாய்மொழியாக கொண்ட ஒரு இஸ்லாமிய நிறுத்திருக்கோம். தமிழ் இஸ்லாமிய ஒருத்தர் நிறுத்திருக்கோம். பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கோம். மாற்று மொழியாளருக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கோம். இவர்களால் உண்மை ஏமாற்றுவதற்காக வந்தவர்கள். அன்பு சொந்தங்களே, இதெல்லாம் உள்வாங்கி நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிக்க வேண்டும். ஒரு ஆடை, இந்த தீபாவளிக்கு வாங்கிய ஆடை இந்த ரம்ஜானுக்கு வாங்கிய ஆடை அடுத்த ரம்ஜானுக்கு மாற்றப்படுகிறது. ஒரு செருப்பு தெரிந்து மாற்றப்படுகிறது, புதுமை தேவைப்படுகிறது. ஆனால் வாக்களிப்பதில் மட்டும் நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் அதிமுக, மீண்டும் மீண்டும் திமுக, மீண்டும் மீண்டும் காங்கிரஸ், மீண்டும் மீண்டும் பிஜேபி? எதற்காக அன்பு சொந்தங்களே? ஒரு மாற்றத்தை விரும்பி நில்லுங்கள், விரும்பி நில்லுங்கள். எங்களை உற்று நோக்குங்கள், எங்களை கவனியுங்கள். இந்த பிள்ளைகள் கலந்த பாலை போல, பிறந்த பிள்ளை போல தூய்மையானவர்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகள். அதிலும் குறிப்பாக இங்கு நிறுத்திருக்கின்ற வேட்பாளரை பாருங்கள். யாராவது ஒருத்தனுக்கு இந்த தெம்பு தவணை இருக்கா? எவருக்கா தெம்பு தவணை? வீரப்பெண்கிற பேரை சொல்றதுக்கே பயப்பட்டான். பயப்பட்டானா இல்லையா? இங்கே சொல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் சியான் வீரப்பனை வேணால் நீங்கள் விஷம் வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் எங்கள் சியானுடைய வீரம் இந்த மண்ணில் இன்னும் உதவி கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பல பேர் இன்னைக்கும் நாளைக்கும் அன்பு சொந்தங்களே, வழிபாட்டை மதிக்க வேண்டியது தமிழர்களுடைய கடமை. பாம்பு ஒழித்துக் கொண்டிருப்பதால் சிறிது நேரம் அமைதியாக இருங்கள், கலைந்து செல்ல வேண்டாம்.
தமிழ் பேரன்பு கொண்டவளே, தாய் தமிழ் உறவுகளே, திமுக அதிமுகவும் அந்த ஒரு நாளைக்காக தலையில் தொப்பையை மாட்டிக்கொண்டு உங்களிடம் நோன்பு கட்சி குடித்து நாடகம் போடுகிற பிள்ளைகள் நாங்கள் அல்ல. உண்மையிலேயே வழிபாட்டை மதிக்கின்ற தூய தமிழ் பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு, அறிவார்ந்த பெற்றோர்களே, இந்த மண்ணின் மகள், எங்களுடைய வனக்காவலன், எங்கள் சீயானையானால் இவர்கள் விஷம் வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பு சொந்தங்களே, அவர் விட்ட மூச்சு காற்று, அவர்களின் வீரம் இன்றளவும் இந்த மண்ணில் உலாவிக் கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வீரப்பன் போனால் இன்று 1,00,000 வீரப்பன்கள் இந்த நிலத்தில் நாங்கள் உருவாகும். சிந்திச்சு பாருங்க. ஈழ நிலத்திலே எங்கள் தலைவன் அங்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு, பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு எதிராக துவக்கை தூக்கினார். அதே போல அவரின் நேரடி இரத்த சொந்தம் இந்த நிலத்தில் நமது சீயான் வீரப்பன் அவர்கள் நாட்டை தப்பாக்கி வைத்தவர்களுக்கு தனது துப்பாக்கியை எடுத்து அடித்தார். ஒகேனக்கல் என்னது என்னது என்று சொன்னவர்களை ஓட ஓட கதறவிட்டவர் நமது சீயான் வீரப்பனா என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு மட்டுமல்ல, என் கிராமப்புற பெண்களை இந்த காவல்துறையும் ராணுவமும் தொடர்ச்சியாக பாலியல் சிக்கல்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருந்த வேளையில் ஒரே மகனாக எப்படி ஈழ நிலத்திலே ஒரே ஒரு துப்பாக்கியோடு 4 குண்டுகளை வைத்துக் கொண்டு கையிலே மடித்து கட்டி 21 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு 21 நாடுகளையும் கதவிட்ட மன்னாதி மன்னன் மாசற்ற அண்ணன் ஈழத்து எல்லாரும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எப்படி அடித்து நொறுக்கினாரோ அதே போல வெறும் 20 பேர்களை வைத்துக் கொண்டு காட்டுக்குள்ளே சென்ற எங்கள் சீயான் வீரப்பன் என் குல பெண்களை, என் இன பெண்களை தொட்டா தூக்குடார். ஆனா அவரை கல்வன் என்று சொன்னீங்க, திருடன் சொன்னீங்க. யார் கல்வன்? எங்கள் பாட்டி கேட்டது போல கருணாநிதி கல்வனா, எங்கள் சீயான் வீரப்பனார் கல்வனா? ஜெயலலிதா கல்வியா, எங்களை சீயான் கல்வனா? சிந்திச்சு பாருங்க. வீரப்பனாருடைய நேரடி ரத்த மகள் என்ன நிலைமையில் இருக்காங்க. ஆனால் எங்களை சீயானை சொல்லி சம்பாதிச்ச இந்த அரசியல்வாதிகள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. அறிவார்ந்த பெற்றோர்களே, நேரத்தின் அருமை கருதி அடுத்ததாக எங்களுடைய நாம் தமிழச்சினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் எங்கள் அண்ணன் பேச இருக்கின்றார். அறிவார்ந்த பெற்றோர்களே, மாறுங்கள் மாறுங்கள், மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். நாம் தமிழர் கட்சி வென்று வந்தவுடன் ஏழைக்கோர் கல்வி, பணக்காரனுக்கோர் கல்வி என்ற இறுதியிலே போக்கப்பட்டு அனைவருக்கும் சரியான சமமான கல்வி இலவசம். நாம் தமிழர் கட்சி வென்று வந்தவுடன் ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற இறுதியிலே போக்கப்பட்டு ஆரம்ப மருத்துவம் முதல் அறுவை சிகிச்சை மருத்துவம் வரை அனைவருக்கும் இலவச தரமான மருத்துவம். நாம் தமிழர் கட்சி வென்று வந்தவுடன் தூய குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அனைவருக்கும் இலவசம். இது 3ஐ தவிர வேறு ஒன்றையும் இந்த பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் இலவசமாக கொடுக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை உங்களிடம் கொடுக்கிறோம். மத்தவங்க மாதிரி அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. தற்சார்பு எண்ணற்ற திட்டங்களை வச்சிருக்கோம். முடிந்தால் நீங்கள் எங்களோட நாம் தமிழ் .org.com போய் எடுத்து பாரு, படி. இன்னொரு முறை இன்னொரு நாள் நேரம் எடுத்து தெளிவா பேசும். நாம் தமிழ் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்பதை நீங்கள் உற்று நோக்குங்கள், எங்களை கவனியுங்கள். இது போன்ற ஒரு மேடையை அமைத்து ஒரு ஒரு கன்வெர்ட் இல்லாது, கோஷ முழக்கங்கள் இல்லாது, ஒரு அரசியலை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய அறிவும் தெம்பும் திராணியும் உள்ள கட்சி நாம் தமிழ் கட்சி. நாங்கள் மட்டும்தான். எங்களை பாரு, BA, MA, MPhil, PhD படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்தவே இல்லையா உன் வீட்டுல? அவன்ல ஒருத்த நான். வழியே இல்லையா? திமுக விட்டா அதிமுக, காங்கிரஸ் விட்டா BJP, இவர்களை விட்டா வழியே இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு மத்தியில் அன்பு சொந்தங்களே, நாங்களே வழியாக மாறி வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை நம்புங்கள். நாங்கள் உங்களிடம் வந்த பிள்ளைகள், உங்களுக்காக வந்த பிள்ளைகள், உங்களின் வழியில் வந்த பிள்ளைகள். இதை மாற்ற துடிக்கிறோம். இதை எப்படி மாற்றலாம்? வருகிற 19ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். அன்பு சொந்தங்களை சென்றவுடன் தேர்தல் அதிகாரி கேட்பார், இன்னார் மகன், இன்னார் மகள், இன்னார் என்று சொன்னவுடன் நீங்கள் செல்லுங்கள். அந்த அதிகாரி உங்கள் கையில் வைப்பார்கள் மையை. அடுத்த நொடி மைக்கில் வையுங்கள் கையை, புரட்சி வெடிக்கும்.
உறுதியாக புரட்சி வெடிக்கும் அன்பு சொந்தங்களே. நீ பல்லராக இருக்கிறவரை, பழையராக இருக்கிறவரை, செட்டியாராக இருக்கிறவரை, கோணராக இருக்கிறவரை, நாடாராக இருக்கிறவரை, தேவராக இருக்கிறவரை, வந்தியராக இருக்கிறவரை, படையாட்சியாக இருக்கிறவரை சொல்லுகிற சாதியில் என் சாதி பேரை சொல்லுகிறானா என்று எண்ணி இருக்கும் வரை உனக்கு தமிழர் என்ற இன உணர்வு பிறக்கவே பிறக்காது. ஆகவே இந்த தலைமுறைப்பிள்ளை நாங்கள் சாதி மத உணர்வை சாகரித்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஓரணியில் திரண்டு ஒரு மாற்று அரசியல் புரட்சி இந்த மண்ணை நிகழ்த்தி அந்த புரட்சியின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகார வலிமையை கொண்டு அறிவான ஈழ தேசத்திலே 60 ஆண்டு காலமாக ரத்தம் சிந்தி வேலை சிந்தி கைகால்களை சிதை கொடுத்து வீட்டை இழந்து நாட்டை இழந்து பல்வேறு நாடுகளுக்கு அண்டி ஒன்று ஏழைகளாக ஓடி அனைத்துலக அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கின்ற தனி தமிழீழ சோசியலிச குடியரசை வென்று வளைப்பதுதான் நாம் தமிழச்சியுடைய உயர்ந்த நோக்கம், உயரிய கொள்கை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வருகின்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு எந்திரத்திலே வரிசை எண் 10 இருக்கக்கூடிய எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பனுக்கு நீங்கள் மைக் சின்னத்திலே வாக்களிக்கணும். காங்கிரஸ் வருவாங்க, ஒரு கையில மைக்கு 2 ஆட்டுவாங்க. என்ன அர்த்தம்? இந்த மைக்கு சின்னம் 5 5 10 10வது இடம் புரிஞ்சுங்க. தப்பா நினைக்காதீங்க, கை சின்னம் நடிச்சாங்க. அப்படி வாக்கு அழிங்க. அந்த வாக்குகள் அறிவார்ந்த பெற்றவர்களே 44 நாட்கள் அரைவாக்கப்பட்டு ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணுகின்ற போது கிருஷ்ணகிரி தொகுதியுடைய வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் முன்னிலை நிலவரங்கள் அறிவிக்கப்படுகின்றது என்று சொல்லி அடுத்த நொடியே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி தொகுதியிலே போட்டியிட்ட எங்கள் வனக்காவலன் சீமானின் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனவர்கள் 4வது சுற்று எண்ணிக்கையிலே 1,00,000 வாக்குகள் முன்னிலை வகிக்கின்றார் என்ற செய்தி வந்தவுடன் உலகத்தில் இருக்கக்கூடிய 13 கோடி தமிழனும் கிருஷ்ணகிரி தொகுதியை உற்று நோக்குவான். உங்களுக்கு வரலாறு வாய்ப்பளித்திருக்கின்றது. மறந்து விடாதீர்கள். உங்களுடைய சின்னம் மைக் சின்னம். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா வித்யாராணி வீரப்பன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், வலிமைப்படுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.